அவர்களுக்கு பீர்க்கலைக்காடு சேனா ராசு அவர்கள் ரூபாய் 100 அன்பளிப்பாக வழங்குகிறார். நன்றி நன்றி நன்றி. அன்பளிப்பு வாரி வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. நன்றி கடந்த வணக்கம் அமைச்சரே. மகாராஜா அமைச்சரே வாழ்ங்கள் மகாராஜா. அமைச்சரே அமைச்சரே வேப்பிலை கிடைக்கிறது. தாங்கள் மங்களத்துடன் வாழ்ந்திருக்க வேண்டும். மங்களத்தோட வாழலாம் தான் பாக்குறேன். புருஷங்கார அடிக்க வரேன். நான் என்ன சொல்றேன் நீ என்ன செய்யற? அமைச்சரே நான் எப்படி தாங்களை ஆசீர்வதித்தேன் என்றால் எப்படி மங்கா புகழோடு நீங்க ஆகிய பெற்று பல்லாண்டு காலத்திற்கு தாங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று நான் ஆசீர்வதித்தேன். பல்லலாண்டு போய் நான் எங்கிட்ட கிளவனா வாழ்ந்தாத்தியா. அது வரைக்கும் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும்னு வாழ்த்துறேன். அது வரைக்கும் ஆமா அமைச்சரே. அதுக்கு மேல வாழ்ந்தா அது வரைக்குமா? அது வரைக்கும் அமைச்சரே அது வரையிலும் ஆனந்தமாக வாழ்ந்திருக்க வேண்டும். தாங்கள் எதற்காக இப்பொழுது அழைத்துள்ளேன் தெரியுமா? தாங்கள் எதற்காக? அமைச்சரே நான் நாட்டை விட்டு சென்று 6 மாத காலங்களாகிவிட்டது. பட உடனே ஏன் பேசுறீங்க மகாராஜா? பொறுமையா பேசுங்க. சரி அமைச்சரே. ஏற்கனவே எனக்கு லோ பிரஷர் வேற. மாத்திரை போட்டியா? சக்கரை வியாதி மாத்திரை தான் எடுத்துட்டு வந்துட்டேன். மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன். பிரஷருக்கு எதுக்கு அந்த மாத்திரை போட்டேன்? அந்த மாத்தி எடுத்துட்டு வந்தப்பா. அமைச்சரே மகாராஜா 6 மாதங்கள் தாமதமாகிவிட்டது. ஆமா இப்பதான் நாட்டுக்கு வந்திருக்கிறேன். ஆமா நாட்டு பட்டையும் நாட்டு மக்களுடைய நலன்களை பற்றியும் உங்ககிட்ட விசாரிக்கலாம்னு கூப்பிட்டு இருக்கேன். மகாராஜா நீங்க எது வேணாலும் கேளுங்க. நான் தாராளமாக உரைக்க காத்து கொண்டிருக்கின்றேன். தாராளமாக கேட்டால் ஏறாம பதில் உரைக்க காத்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? உண்மைதான். மிக சிறப்பு. அமைச்சரே நமது நாட்டிலே மாதமும் மழையும் வருடம் ஒரு பொன்மாலையும் முறிந்து நாட்டு மக்கள் எல்லாம் சீரிடம் செழிப்புடன் வாழ்ந்து வருகிறார்களா? அதெல்லாம் பெய்யுது மன்னா. எங்க அமைச்சரே? இங்க வாரு பேஞ்ச வெயில இங்க தண்ணியா கிடக்குது. என்ன சொல்றீங்க? மாதம் 3 மழையும் வருடம் ஒரு பொன்மழையும் பெய்யுது. அது மட்டுமா பின்னாடி போய் பாருங்க எம்புட்டு மழை பெய்யுதுன்னா. அமைச்சரே நம்மளும் இங்க தானே இருக்கோம். ஆமா பின்னாடி பெய்யுற மழை முன்னாடி பெய்யணுமே. ஐயோ அது வேற மழை மகாராஜா. உள்ள உட்கார முடியவில்லை. ஏன்? வேர்த்து வேர்த்து ஊத்துகின்றன. வேர்வை நீங்க வேற அந்த மழையை நினைச்சுக்காதியா அமைச்சரே. மகாராஜா பரவாயில்லை நாட்டு மக்கள் சிறப்பாக இருக்கிறார்கள். ஐயோ இங்க பாருங்க எப்படி எல்லாம் விசிறு. அம்மா பாலு நான் அந்த வேலைக்கு வந்திருக்கேன். பாட்டி எந்த ஊர்லடா புள்ள பிறந்ததுமே பால் கட்டுச்சு. அது எப்படி பிள்ளை வறக்கிறப்ப ஐயோ அம்மா புள்ள வறக்கத போகுதே. வேறாண்டி உங்க மகாராணி கத்துனாளா? முக்குனாளா? முக்கும் போது கத்துனாளா? ரெண்டும் ஒண்ணுதான் சொல்லு. கத்துனாளா? முக்குனாளா? அடுக்குது குள்ளு. ஐயோ எல்லாம் லூசிங்க தாண்டா இருக்கிறாங்கப்பா. அடே வேறாண்டி ஓய் அவ கத்துனாளா? முக்குனாளா? இதுக்கு என்னன்னே சொல்லுவாங்க. பேராண்டி என்னடி ஆச்சு? அவ முக்குல புருக்குன்னு போலாந்துருச்சுடா. பிறந்துருச்சுன்னு சொல்லுவோம் வாயில புடுங்க புள்ள அப்படி சொல்லி. எத்தனை ஒண்ணு கூட சாகல. எத்தனை பேராண்டி? ஓய் அடே ஓய் பேராண்டி என்ன தொட்டு புடிச்சு பார்த்து தொட்டு பூதி உனக்கு கிடைக்காத தொட்டு புடிச்சு பார்த்தேன். பேராண்டி ஓய் உனக்காட்டம் பூதி மிளகா பிஞ்சாட்டம் இருந்துச்சுன்னா ஆம்பளை பிள்ளை என்னத்த இருக்கிற 10 பாயின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா பேராண்டி எத்தனை புள்ளன்னு 3 புள்ள. அவ்வளவுதான். ஒண்ணு கூட சாகல. சாப்பிட்டேன்னா சாகல மகாராஜா திரி வச்சுட்டு வரேன். ஒண்ணு கூட சாக்குல. சாக்குல இல்லைன்னா கோணிப்பையில போட்டு கட்டும். இங்க வாங்க. ஐயோ அடியே பேட்டி என்னடி பண்ணுது? ஐயோ திரும்ப பொலண்டு படுக்கிறாளே. அடியே கருப்பி அடியே பிளாக்கி என்னடி பண்ணுது? எவனாச்சும் புள்ள வைக்கிற ஐயோ பாங்கலடா. புள்ள ரொம்ப நாளைக்கு அப்புறம் தனலட்சுமி கொஞ்சம் எக்கோ போடு. மந்திரி என்ன கொஞ்சம் காத வச்சு கேளுவே. நான் ஒட்டு கேட்க வந்தேன். அப்ப சுகமா இருந்துச்சா? எரிச்சலா இருக்கா? கட்டுப்பா இருக்கு. அம்மா பாட்டி அங்க தொடாத கூச்சமா இருக்கு.
ஏறி கூட தூக்கு பிடிச்சி எடுத்துக்கிறேன். ஐயோ அம்மா 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 சீ 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 கீரனொன்னி சீ. இப்ப பிறந்த உள்ள இல்ல அது பேசுறதே அப்படித்தான் இருக்கும். மந்திரி என்ன பாட்டி நான் வலிச்சா பாடுமா வலி தெரியாதுன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அன்னத்தை பாத்தியா அப்பத்த கேக்கு அப்ப அதுக்குவோ பத்து கேக்குவோ பிள்ளை வரக்குதா இல்ல வேற வந்து படம் ஓட்டியலாம். அம்மா 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 மூச்சு வாக்கில முட்டை எதுக்கு இந்த வேலைக்கு போற? பேசாம தூங்க வேண்டியதானே. நீ மூச்சு வாங்குறியா இல்ல எனக்கு மூச்சு வாங்க தானே தெரிய மாட்டேங்குது. என்ன அவன் மயக்கம் போட்டாடா. மயக்கம் போட்டாளா? ஆமாடா பேராண்டி. ஐயோ தண்ணி தான் குடுறா பேராண்டி. சுடுதண்ணிய புடிச்சு ஊத்து முடிச்சுக்கிட்டா. எனக்கு தண்ணி வர மாட்டேங்குதுடா, உனக்கு தண்ணி வந்தா குடுடா. ஐயோ அம்மா ஐயோ அம்மா மந்திரி தொங்குது. இழுத்து கட்டு. ஐயோ அம்மா என்கிட்ட நாய்க்குட்டி தனியா கத்துதுடா. அம்மா பாலு மந்திரி இந்த அதான் சொல்லிட்டு இருக்கட்டும். மகா பாட்டி எத்தனை பிள்ளை பிறந்துருக்கு? அடே உங்க மகன் திரும்ப முக்குனாளா? முக்குனாளா? அவளுக்கு முன்னாடி 3 பின்னாடி 4. வேற ஒண்ணும் இல்ல, தப்பா நினைக்காதீங்க. முன்னாடி முதல்ல பிறந்தது 3 குழந்தைகள், இப்ப பிறந்ததுக்கு 4 குழந்தைகள் பிறந்திருக்கின்றன. ஆக மொத்தம் 7 பெண் குழந்தைகள். பேராண்டி அடே அடே பேராண்டி வானே வானே வானே. அடே பேராண்டி இரு ஒரு நிமிஷம். அண்ணே எதுக்கு வராரு? வா வா. இங்கு பபூனாக நடித்துக் கொண்டிருக்கும் நவரச நாயகன் எஸ்பி சரத்குமார் அவர்களுக்கு ரூபாய் 150 பெயர் வெளியிட விரும்பாத ஒரு ரசிகை அவர்கள் 150 ரூபாய் கொடுத்து உங்க நடிப்பை பாராட்டி இருக்காங்க. எல்லாம் நான் குன்றத்திலே குமரனுக்கு அப்படியே பக்கமலம்லாம் இறங்கி போய் மாரியம்மன் கோயில மண்ணாரி தூத்திட்டு வாங்க. என்ன இருப்பா நன்றி சொல்லிக்கிறேன். அன்பை கொடுத்து கௌரவப்படுத்திய அன்பு தாய் குலங்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி வணக்கம். ஆமா, அதுக்கு மேல கொடுக்குறவங்க 2000-3000 கொடுத்துடுங்க. இல்லைன்னா ஜிபே பண்ணுங்க. இல்ல ஜிபே அனுப்பிச்சுடுங்க. நன்றிம்மா, ரொம்ப சந்தோஷம். அதனால நீ இங்க குடுக்க வந்த ஆயவே வேணாம் வேணாம்னு சொன்ன, நீ பாத்துக்கிட்டே இருந்தேன் நான். அடே பேராண்டி நான் பிரசவம் பார்த்தனே. சரி, இந்த பாட்டிக்கு அம்மனமா தெரியா? உள்ள இரு வந்துடுறேன். அட சம்மானம்டா. சன்மானம் தான் உள்ள வந்து தர மகாராஜா தெரிவிச்சுட்டாரு. பைக் போட்டு தூக்கிருச்சு. மகாராஜா அமைச்சரே, மகாராஜா பிரசவம் நடந்து விட்டதா? நான் பிரசவத்தை பிள்ளை பிறந்து விட்டதா? குழந்தைகள் பிறந்து விட்டதா? பிறந்து விட்டதா? ஆமா. உயிரோடு இருக்கிறதா? நலமாக இருக்கிறதா? என் போன்று அழகாக இருக்கிறதா? ஆமா, உங்களுக்கு மாதிரியே மூக்கு, உங்க மாதிரியே கண்ணு எங்க இருக்குன்னு தெரியல. என்னது கண்ணு? சரி இருக்கட்டும் அமைச்சரே. பிறந்தது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? 7 பெண் குழந்தைகள் பிறந்திருக்கின்றன. 7 குழந்தைகளா? அமைச்சரே, அதுவும் ஒரே பிரசவத்தில். நீங்க உழைத்த உழைப்பு வீண் போகவில்லை மகாராஜா. ஆமா அமைச்சரே. ஆமா, எனக்கு வாழ்க சொல்லு. வாழ்க இத்தோட ஒளிக. ஆமா, இப்ப 7 வந்துச்சு. மறுபடியும் எதோ டக்குனும் மகாராணி பாவம் 60 வயசு கிளவி கொன்னுட்டீங்கன்னா போச்சு. என் மனைவி நல்லா இருக்கல? ஐயோ, நல்ல முறை இருக்கின்றார்கள் அமைச்சரே. மகாராஜா, ஆனால் பார்த்தாயா, ஒரு குழந்தை கூட இல்லை இல்லை என்று எங்கே கொண்டிருந்தமே. ஆமா, ஆனால் ஒரே பிரசவத்தில் இப்பொழுது 7 குழந்தை பிறந்து விட்டது. அதுதான். ஆனா நிச்சயமாக எனக்கு இதில்தான் ஒரு சந்தேகம் அமைச்சர். என்ன? ஏனென்றால் ஒரு பெண்மணிக்கு ஒரு குழந்தை பிறக்கலாம், 2 குழந்தை பிறக்கலாம், தச்சயமாக 3 குழந்தை கூட பிறந்தும் இருக்கிறது.
ஆனால் ஒரே பிரசவத்தில் 7 குழந்தைகள் பிறக்க முடியுமா? முடியாது மகன். அதுவும் 7 குழந்தைகள் நல்லவர் கை கால் சுகத்துன்னு பிறக்குமா? முடியாது. ஏதேனும் 2 3 குழந்தைகள் ஊனமுடத்தான் பிறக்கும். உண்மைதான். அப்படி இருக்கும் பொழுது இந்த 7 குழந்தைகளும் பார்ப்பதற்கு ஒரே முகங்களாக தெரிவிக்கிறது. ஐயோ, அதுவும் தெய்வ கடாட்சத்தோட இருக்கின்றன. ஆமா அமைச்சரே. ஆனால் இன்றைக்கு கிழமையோ வெள்ளிக்கிழமை. ஆமா, பெண் குழந்தைகள் பிறந்திருக்கிறது. பாத்தீங்களா, உங்களுக்கு கிடைக்காத பொக்கிஷம் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம். ஆமா, அதுவும் வெள்ளிக்கிழமை அதுவும் பாக்கியம் அமைச்சரே. ஆமா. ஆனா இந்த 7 குழந்தைகள் பிறந்த ஒரு விவரம் மற்றவர்களுக்கு தெரிய வேண்டுமா? தெரியாமல வளர்க்க வேண்டும்னா எதற்காக? தாங்கள் தெரிவித்தது போல ஒரு பெண்மணிக்கு 3 குழந்தை கூட ஒரே பிரசவத்தில் பிறந்திருக்கின்றன. ஆமா. ஆனா தாங்கள் மனைவிக்கு ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தைகள் சீரோடும் சிறப்புடன் பிறந்திருக்கிறாள். நாட்டு மக்கள் ஆகா மகாராஜா குழந்தை பிறந்திருக்கின்றது அப்படின்று ஆட்டு மக்கள் கூடி வந்து விடுவார்கள். ஆமா அமைச்சரே. எல்லாரும் ஓடி வந்தா குழந்தையை பற்றி வர்ணித்து பேசுவார்கள். அந்த குழந்தை அழகா இருக்குது, இந்த குழந்தை அழகா இருக்குது வர்ணித்து பேசுவாங்க. ஆமா. அதனால மக்கள் கண்ணுக்கு யாருக்கும் தெரியாம வளர்க்க வேண்டும். உண்மைதான். எப்படி வளர்க்க வேண்டும் என்றால் நம்ம அரமனைக்கு பின்புறம் 7 குழியை வெட்டி 7 குழந்தையும் போட்டு மூடி விட்டால் யாரு கண்ணுக்கும் தெரியாம வளர்க்க வேண்டாம். பக்கத்துல உனக்கு ஒரு குழியை விட்டு உன்னையும் போட்டு மூடிட்டா செத்து போயிருவேன். ஆனா நாதாரி பிள்ளைங்க செத்து போயிடாதா? ஆமல்ல, இதை யோசிக்கவே இல்லை. வேற எப்படி? நம்ம நந்தவன பூஞ்சோலையில், அதாவது நந்தவன பூஞ்சோலை கோட்டை வழியை கடைந்தெடுத்து நந்தவனம் அங்கே கொண்டு செய்ய வேண்டும். பாடம் கற்றுக்கொள்ளும் முறைகள், பாடம் கற்றுக்கக்கூடிய ஆசிரியர்கள், விளையாட்டு மைதானங்கள் அத்தனையும் அரண்மனைக்குள் ஏற்பாடு செய்து விட்டோம் என்றால் குழந்தைகள் பிறந்தது யாருக்கும் தெரியாது. ஆமா. அரண்மனை பிள்ளை வெளியும் வராது. நம்ம அரண்மனை வித்வான்கள் எல்லாம் பத்திரமாக அங்க வைத்திருக்கின்றேன். ஆனால் உனக்கு அமைச்சர் பதவி கிடையாது. கலங்காத அமைச்சரே, என் பிள்ளைகளை பார்த்துக் கொள்ளக்கூடிய பொறுப்பு நீ உன்னை சார்ந்தது. ஒரு நிமிஷம் என்ன பக்கத்துல மூக்குள்ள வண்டு போயிடும். ஆமாப்பா, அதுல உசாரா இருக்கணும். ஆமா, இது வேற. அமைச்சரே, உனக்கு எனக்கு அமைச்சர் பதவி கிடைக்காது என்று சொன்னே. ஆமா. ஏன் தெரியுமா? ஏன்? என் பிள்ளைகளை இனிமே நீதான் வளர்க்கணும். அப்படியே ஆகட்டும். ஏன்னா எனக்கு வயசாயிருச்சு அமைச்சர். ஆமா ஆமா. மனைவிக்கு வயசு வந்து விட்டது. ஆமா. இன்றிலிருந்து தாய்க்கு நிகராக தந்தைக்கு தந்தையாக என் பிள்ளைகளை எத்தனைக்கு வளர்க்கக்கூடிய பொறுப்பு உன்னை சார்ந்தது. இந்த கத்தி அந்த சைடு வச்சுக்கோங்க. சரி, இருக்கட்டும். அமைச்சரே, பிறந்தது 7 பெண் குழந்தைகள் அல்லவா? ஆமா. குழந்தைகளுக்கு பெயர் வைக்க வேண்டும். எப்படி என்றால் வெவ்வேறு பெயர் வைத்து அழைத்தோம் என்றால் அக்காவை கூப்பிட்டா தங்கச்சி கோச்சுக்கிறோம், தங்கச்சி கூப்பிட்டா அக்கா கோச்சுக்கிறோம், அக்கா கோச்சுக்கிறோம். 7 குழந்தைகளுக்கும் ஒரே பெயராக இருக்க வேண்டும். அப்படி என்றால் மகாராஜா எப்படி? தாங்கள் ஆளக்கூடிய நாடும் சீமை, தாங்களுடைய நாமமோ கோட்டை பெருமாள், தாங்கள் மனைவியுடைய நாமமோ கருப்பாய். இந்த 3 பேர்களும் ஒவ்வொரு இடத்திலாக எடுத்து தாங்கள் 7 குழந்தைக்கு பெலிகாய் என்று பெயர். அருமையான பெயர் அமைச்சர் மகாராஜா. ஆனால் இப்பொழுது குழந்தை உருவங்களில் பிறந்த விவரம் யாருக்கு தெரியும்? தாங்களுக்கும் தாங்கள் மனைவிக்கும் பிரசவ பார்த்த பாட்டிக்கும் எனக்கும் தெரியும். நமது 4 பேருக்கு மட்டுமே தெரிந்த இந்த ஒரு ரகசியம் மற்றவர் யாருக்காவது தெரிய வந்தது என்றால் உன் சிரசை வெட்டி உன் கையில் கொடுத்து நான் அழகு பார்ப்பேன். சிவ ரகசியம் கூட தெரிந்தாலும் தெரியும் மகாராஜா. இந்த மந்திரியோட வாயிலிருந்து உண்மையே வராது. ஆமா, வரவே அதான் தெரியுமே. யாருக்கிட்ட சொல்லக்கூடாது. என் மனைவி சொல்ல மாட்டா. நீங்க அங்கிட்டு கத்தி அங்கிட்டு வச்சுக்கோங்க. சரி, இந்த பிரசவ பார்த்த கிழவி என்ன பையனா? பிரசவ பார்த்த கிழவிய நம்ம அரண்மனைக்கு பின்புறம் பாதாளை சுரங்கம் ஒன்று இருக்கின்ற. பாதாளை சுரங்கம், பாதாள சுரங்கம், அதுல போட்டு தள்ளி விடுங்கள். எப்ப பிரசவ பார்த்த குடும்பக்க இதுக்கு மேல இருந்து என்ன போதும்? ஆமா, கொடுக்குற சம்பளத்தை கொடுத்து போனோம்னா யாரும் சொல்லிக்கிறோம். யார்ட்டாச்சும் போய் வாயில் சும்மா இருக்க. பெண்களுக்கு முடிச்சிடாத தொண்டை, எதை வேணாலும் பேசி போடும். நரம்புள்ளாத நாக்கு நாளையும் பேசி சொல்லட்டி விட்டுரும். ஆனா எனக்கு சந்தோஷம் தாக்கவில்லை அமைச்சர். எப்படி? நான் சென்று என் மனைவியை பார்த்து வருகிறேன். ஐயா புரிஞ்ச ஐயா. ஏன் வராதெல்லாம் எப்ப வாசிக்கிறியா? பச்சை உடம்பு காரிங்க பார்த்து நடக்க சொல்லுங்க. எப்பா நான் ஒரு நாளைக்கு இதே கிட்டத்தை கீந்துறேன். இப்ப நீ எதுக்காக இந்த வார்த்தையை சொன்னீங்க? பச்சை உடம்புங்க. சரி, வயிற்று அப்பதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்களா? அதற்காக இல்லை அமைச்சரி, கொஞ்சம் தாமதமா. 7 பிள்ளைகளை பெற்றவ என்னையா? பெத்தவளுக்கு தான் தெரியும் பிள்ளையோட அருமை. ஆமா. ஆனா கட்டணமுக்கு தான் தெரியும் பொண்டாட்டியோட பெருமை என்ன. கணவன் இருந்து அரவணைப்பில் பார்த்துக் கொள்வது கூட கிடையாது. சரி, நான் இருந்து என் மனைவியை பார்த்துக்கணும். நீ என் பிள்ளைகளை பார்த்துக்கணும். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை என்றால் நந்தவன பூஞ்சோலையில் வந்து என் பிள்ளைகளை பார்க்க வருவேன். அது வரைக்கும் பிள்ளைகளுக்கு நல்லதை மட்டும் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். நீங்க கவலைப்படாதீங்க. நான் எதுக்கு கவலைப்பட போறேன்? அது நீ இருக்கையில அம்புட்டு புராணத்துல இருந்து இதிகாசத்துல இருந்து அனைத்தும் சொல்லி தருகிறேன். வந்துருங்க ஐயா. நல்ல சொல்லி வளர்க்க வேண்டும். எனக்கு இல்ல, அவருக்கு வாங்க. என்னப்பா? எனக்கு தானே. அப்புறமா கொஞ்சம் லேட் பண்ணி இல்ல இல்ல முடிஞ்சு அவ்வளவுதான். முடிஞ்சு. எனக்கு ஒரு ஆனந்தம்.
நகைச்சுவை வேந்தன் பபூன் எஸ்பி சரத்குமார் அவர்களுக்கு பீர்க்கலைக்காடு தாய் குளங்கள் அனைவரும் சேர்ந்து ரூபாய் 350 அன்பளிப்பாக வழங்குகிறார்கள். எனக்காக அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்திய அன்பு தாய் குளங்களுக்கு நன்றி. ஆனா எல்லா நேரத்துல தூங்குவாரு, நீ சத்தியமா தூங்கவே மாட்டாரு. தூக்கம் வர அடுத்த சீனில் வந்து விரைவாக சந்திக்கின்றேன். விடமாட்டேன். வருகிறேன். சந்தோஷமாக செல்ல வேண்டும். அப்படி ஆகட்டும். ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையில் ஊஞ்சலில் ஆடும். ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையில் ஊஞ்சலில் ஆடும். ஆயிரம் ஆயிரம் காலம் இந்த ஞாபக பூக்களை தூவும். இன்றெழில் தாரை போல பாடு பாடலை பாடி பாடி வாழ்த்துவே. நீ வரும் காதலில் பூக்களாய் பூத்திருப்பேன். ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையில் ஊஞ்சலில் ஆடும். ஆயிரம் ஆயிரம் காலம் இந்த ஞாபக பூக்களை தூவும். சுகமாகும் வாழ்க்கை எங்க வரமாகும். மனதில் இந்த காதலியே மனைவியாக வரும்போது சுகம் கூட சுகமாகும் வாழ்க்கை எங்க வரமாகும். சந்தோஷம் வந்திட வேண்டும். பூவை உன் பொன்னை வந்து அழியஞ்சில் தங்கிட வேண்டும். கண்கள் கண்ட கனவுகள் எல்லாம் நிஜமாயுங்கானதே. கண்கள் கண்ட கனவுகள் எல்லாம் நிஜமாயுங்கானதே. ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையில் ஊஞ்சலில் ஆடும். ஆயிரம் ஆயிரம் காலம் இந்த ஞாபக பூக்களை தூவும். இன்னும் 100 ஜென்மங்கள் சேர வேண்டும் பந்தங்கள். காதலிடும் வேதங்கள் 5 என்று சொல்லுங்கள். இன்னும் 100 ஜென்மங்கள் சேர வேண்டும் பந்தங்கள். காதலிடும் வேதங்கள் 5 என்று சொல்லுங்கள். என் கொடிகை சந்தன காற்று என் பாகம் வந்திட வேண்டும். ஆகாய கங்கை வந்து அரியத்தில் தொங்கிட வேண்டும். ஆசை காதல் கைகளில் தீர்த்த வாழ்க்கை சொர்க்கம் ஆகவே. ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையில் ஊஞ்சலில் ஆடும். ஆயிரம் ஆயிரம் காலம் என ஞாபக பூக்களை தூவும். அமைச்சரே, நான் சென்று வருகிறேன். பிள்ளைகளை பத்திரமாக வளர்க்க வேண்டும். தாங்கள் உத்தரவே வெள்ளிக்கிழமை என்றால் நந்தவனத்திற்கு வந்து என் மகளை பார்க்க வருவேன். வாருங்கள் மகாராஜா. பக்குவமாக வளர்க்க வேண்டும். அப்படி ஆகட்டும்.